அரசோட நல்ல திட்டங்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு முழுசா தெரியுமா? வாங்க, இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி பதில் மூலமா சில முக்கியமான திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரெடியா? அரசு திட்டங்களை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. சோ நம்ம இந்த அலசல ஒரு சின்ன குவிஸ் மாதிரி மாத்திக்கலாம். நான் கேள்விகளை கேட்கறேன், நீங்களும் மனசுக்குள்ள பதில் யோசிச்சு பாருங்க. கடைசில எத்தனை பதில் கரெக்டா சொன்னீங்கன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம நாட்டோட முதுகெலும்பான விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைக்கு போலாம். விவசாயிகளுக்காகவும் நமக்கு உணவு கிடைக்கிறத உறுதி செய்யவும் என்னென்ன திட்டங்கள் இருக்கு? இதோ உங்க முதல் கேள்வி. முதல் கேள்வி, பிரதமர் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, அதாவது PMFBY திட்டம் எதோட சம்பந்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ பென்ஷன், பி பயிரிழப்புக்கான இன்சூரன்ஸ், சி வீடு கட்டுறது, இல்ல டி கல்வி கடன். என்னவா இருக்கும்? யோசிங்க. சரியான பதில் ஆப்ஷன் பி, பயிர் இழப்புக்கு காப்பீடு. அதாவது வெள்ளம், வறட்சி, பூச்சி தாக்குதல்னு எதிர்பாராத காரணங்களால விவசாயிகளுக்கு பயிர் சேதமாச்சுன்னா அவங்கள பாதுகாக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். 2013ல வந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் நம்ம நாட்டு மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் பேருக்கு உணவு பாதுகாப்பு உறுதி செய்து? 10%, 25, 67 இல்ல 90%? பதும் 67%. ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நாட்டுல 3ல 2 பங்கு மக்களுக்கு, குறிப்பா கிராமப்புறங்கள்ல 75% பேருக்கும், நகர்ப்புறங்கள்ல 50% பேருக்கும் குறைந்த விலையில உணவு தானியங்கள் கிடைக்கிறத இந்த சட்டம் உறுதி செய்யுது. விவசாயத்திலிருந்து இப்போ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு அடித்தளம் போடுற உள்கட்டமைப்பு திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ரோடு, விமான போக்குவரத்துன்னு நம்ம பயணத்தை சுலபமாக்குற திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? உடான் திட்டம், இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட உண்மையான நோக்கம் என்ன? இலவச ரயில் டிக்கெட்டா, மலிவான விமான பயணமா, லோன் கொடுக்கறதா, இல்ல வீடு கட்டி தரதா? ஆமா, சரியான பதில் பி, விமான பயணத்தை மலிவாக்குறது. UDANனா உடே தேஷ்கா ஆம் நாகரிக், அதாவது சாதாரண குடிமகனும் விமானத்துல பறக்கலாம். நம்ம நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன நகரங்களையும் விமான சேவை மூலமா இணைச்சு ஏர் டிராவலை எல்லாருக்கும் சாத்தியமாக்குறது தான் இதோட நோக்கம். அடுத்த கேள்வி, சாகர்மாலா திட்டம். இந்த திட்டம் எந்த துறையில அதிக கவனம் செலுத்துது? ஏர் டிரான்ஸ்போர்ட்டா, துறைமுகம் மற்றும் கடல் வர்த்தகமா, கரண்டா இல்ல ரயில்வேயா? சரியான பதில் பி, துறைமுகம் மற்றும் கடல் வர்த்தகம். இந்தியாவுக்கு ஒரு விஷால கடற்கரை இருக்கு இல்லையா? அந்த வளத்தை பயன்படுத்தி நம்ம துறைமுகங்களை நவீனமயமாக்கி கடல் வழி வர்த்தகத்தை அதிகப்படுத்துறது தான் இந்த சாகர்மாலாவோட முக்கிய இலக்கு. இதனால பிசினஸ் ரொம்ப ஈஸியாகும். இப்ப எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், சுகாதாரம். இந்த துறையில என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, சுருக்கமா PMBJP. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன? இலவச வீடா, மலிவான விலையில மருந்துகளா, அதிக வாடகையா, இல்ல ரொம்ப காஸ்ட்லியான வெளிநாட்டு மருந்துகளா? பதில் பி தான், மலிவு விலையில ஜெனரிக் மருந்துகள் கொடுக்கறது. இதோட நோட்டம் ரொம்ப அருமையானது. பெரிய பிராண்டட் மருந்துகளுக்கு இணையான தரமான ஜெனரிக் மருந்துகளை ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில ஜன் ஔஷதி கடைகள் மூலமா மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது தான். இதனால நிறைய பேரோட மருத்துவ செலவு குறையுது. இது வரைக்கும் நேஷனல் லெவல் திட்டங்களை பார்த்தோம். இப்போ நம்ம மாநிலமான தமிழ்நாட்டில இருக்கிற சில முக்கியமான திட்டங்களை பத்தி பார்க்கலாம். ரெடியா? தமிழ்நாடு தொடர்பான முதல் கேள்வி, அரசு பள்ளிகள்ல 6லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு காலேஜுக்கு போற மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தோட பெயர் என்ன? இதோ உங்க ஆப்ஷன்ஸ். சரியான பதில் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் ரொம்ப பவர்ஃபுல். அரசு பள்ளி மாணவிகள் படிப்ப பாதியில நிறுத்திடாம தைரியமா காலேஜுக்கு போகணும்னு அவங்களுக்கு ஒரு பொருளாதார உதவியை கொடுக்கறது தான் இது. சரி, நம்மளோட கடைசி கேள்வி, மக்கள் நலப்பாலை அப்படிங்கிற திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? விவசாயத்துக்கா, ரோடு ரிப்பேர் பண்றதுக்கா, குடிதண்ணீர் பைப் கனெக்ஷனுக்கா, இல்ல பெண் கல்விக்கா? பதில் பி, சாலைகள் பழுது பார்க்குதல். கிராமங்கள்லயும் சரி நகரங்கள்லயும் சரி சேதமடைஞ்ச ரோடுகளை சரி பண்ணி மக்கள் போற வர்றதுக்கு வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாத்துறது தான் இந்த திட்டத்தோட முதல் வேலை. ஓகே, இந்த குவிஸ் மூலமா நிறைய முக்கியமான திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த தகவல்களை வெறும் தகவல்களா மட்டும் பார்க்காம இதோட உண்மையான முக்கியத்துவம் என்னன்னு யோசிக்கலாம். நம்ம பார்த்த ஒவ்வொரு திட்டமும் விவசாயம், ரோடு, சுகாதாரம், கல்வின்னு ஒவ்வொரு துறையிலையும் நம்ம சமூகத்தோட வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமா இருக்கு. இந்த திட்டங்களை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு குடிமகனா நம்ம கடமை மட்டும் இல்ல, அது நம்ம உரிமையும் கூட. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி,
இந்த திட்டங்களோட முழு பலனும் தகுதியான கடைசி ஒரு நபருக்கும் போய் சேரணும்னா ஒரு சமூகமா நாம என்ன செய்யணும்? இத பத்தி யோசிங்க. அடுத்த முறை சந்திப்போம்.